எனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். மாமா, நீங்க வந்தது யாருக்கும் தெரியாது. சித்திட்ட கூட என்ன சொல்லல. நீங்க யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நான் எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும். குழந்தையில இருந்து இன்னும் இப்படியே இருக்கா. இந்த பொண்ணு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். மாமா. ஆ, என்னம்மா சொல்லு. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அட சித்தப்பா, சித்தப்பா எப்ப வந்தாரு? இத பத்தி தேவா நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்ல பாரு. சித்தப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? யாருக்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. நான் காலையில நேரமே வந்துட்டேன். தேவா தான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா. அதனாலதான் அவ சந்தோஷத்துக்காக நான் யார்கிட்டையும் சொல்லல. தேவா, எல்லாம் உன்னோட வேலை தானா? சித்தப்பா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா கிருஷும் அத்தையும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஏன் இப்படி பண்ற? என்ன நீங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல. ஷாக்கா இருந்தா தானே இன்னும் சந்தோஷம் கூடுதலா இருக்கும். முன்னாடியே வராங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். இப்ப பாருங்க, பார்த்த உடனே உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு. இவ இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்கா. இவளை எப்படிதான் கார்த்திகனை சமாளிக்க போறாரோ தெரியல. ராதாமா, எங்க கிருஷ்ண காணோம்? கிளைண்ட் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று சாயந்தரம் போனாரு. இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. நானும் கால் பண்ணேன். அவர் இன்னைக்கு நைட் ஆயிரும்னு சொன்னாரு. அம்மா. அட வாங்க வாங்க மாப்பிள்ள, நீங்க வருவீங்கன்னு அத்தை சொல்லியிருந்தாங்க. என்னது மாப்பிள்ளையா? என்னாச்சு அன்னைக்கு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க? இவ்வளோ நாளா கார்த்திக் தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க பேசுறது. மேடம், போகையில பெரிய மேடம் சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். நான் கிறிஸ் சார் இருக்கும்போது தான் வரணும்னு நினைச்சேன். ஆனா பெரிய மேடம் தான் கண்டிப்பா நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அட என்ன மாப்பிள்ள இது? இந்த வீட்டுக்கு மருமகனா வரப்போறீங்க. என்ன மேடம், உங்க அத்தைய பெரிய மேடம், உங்க மச்சனனை கிறிஸ் சார்னு கூப்பிடுறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீங்க உரிமையோட எல்லாமே பேசலாம். சித்தப்பா, இவர் தான் நம்ம தேவாக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள. குமார், இவர் தான் தேவாவோட மாமா. வணக்கம் சார். ஆட என்னப்பா அது? என் மருமகளை கல்யாணம் பண்ணிக்க போற, உரிமையோட பெரியப்பான்னு கூப்பிடு. நான் ரொம்ப சந்தோஷப்படுவல்ல. சரிங்க பெரியப்பா. அம்மா ராதா, சித்தப்பா, அவங்கள உள்ள கூட்டிட்டு போய் வேணுங்கிறத கொடு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஏதாவது சாங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அக்கா கண்டிப்பா வீட்டுக்கு வர சொல்லியிருக்க மாட்டா. போன உடனே முதல்ல ஸ்வீட் கொடு, சரியா? சரி சித்தப்பா. அத்தையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. நீங்க அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிம்மா. தேவா, நீயும் என் கூட கொஞ்சம் வா. என்னது நானா? நான் எதுக்கு நீ கூட வரணும்? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மாமா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். தேவா, நான் சொன்னா ஒரு காரணம் இருக்கும். தயவு செஞ்சு கூட வா. ஏன் மா தேவா, அதான் அண்ணி சொல்றல்ல, போயிட்டு வா. சரி வாங்க போலாம். ஓ, இதனாலதான் அக்கா எதுவும் சொல்லாம சீக்கிரம் கிளம்பி வான்னு சொன்னாலாம். நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டு வந்தேன். ஆனா ஏதாவது நல்ல விஷயமா இருக்குன்னு தான் நினைச்சேன். அதே மாதிரி நல்ல விஷயம்தான். குமார் வாங்க, வந்து 2 பேரும் உட்காருங்க. தேவா, நீயும் போய் உட்காருமா. என்னது நானுமா? அண்ணே, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு போய் உட்காரணும்? தேவா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. அத்தை என்னை நம்பி தடவை ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதை நான் சரியாக பண்ணணும்னு நினைக்கிறேன்.
தயவு செஞ்சு குமார் பக்கத்தில் போய் உட்காரு தேவா. போமா. சரி, 2 பேரும் உட்காந்துருங்க. நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். அண்ணா, நம்மனால ராதா அக்காக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். நீங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. சரிப்பா. தேவா, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு தெரியல. ஆனா உனக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது எல்லாமே எனக்கு தெரியும். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. இவன் தெரிஞ்சு பேசுறானா இல்லை தெரியாம பேசுறானா? கடவுளே, இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா எதுக்கு எனக்கு இவனை பிடிக்கலைங்கிற விஷயமும் தெரியல. தேவா, உன்னை எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். நீ ஸ்கூல் படிக்கும்போது நான் உன்னை அதிகமாக பேசணும், உங்ககிட்ட பழகணும்னு வருவேன். ஆனால் கிறிஷ் சார் இருப்பார். அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரே பயமாக போயிடும். அந்த சமயத்தில் எனக்கு இப்படி உங்ககிட்ட பேசுகிற வாய்ப்பு கூட கிடைக்கல. உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா? நான் இது நாள் வரைக்கும் யார்கிட்டையும் அதை சொன்னதே இல்லை, இன்க்ளூடிங் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிட்ட கூட சொல்லாத விஷயம். ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியுமா? எதுக்கு? என்கிட்ட மட்டும் எதுக்கு சொல்ற? என்கிட்டயும் சொல்லாத ப்ளீஸ் குமார். இல்ல தேவா, நான் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லி ஆகணும். நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் உன்னை ஏமாத்திட்டேன், நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேங்கிற எண்ணம் உனக்கு வரவே கூடாது. நான் ஒரு அனாதைன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அது இல்லை. நான் அனாதையா ஆக்கப்பட்டவன். எனக்குன்னு எங்கேயோ ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க. ஆனால் அது யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன சொல்ற? அப்போ உங்க அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதானே? இல்லை தேவா, எங்க அம்மா அப்பா என் முன்னாடி வந்து நின்னா கூட அவங்க முகத்துல கூட முழிக்க கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்தோட இருக்கேன். நாளைக்கு நீ என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அம்மாவா அப்பாவா என்னோட நல்ல நண்பனா என் கூட இருப்பியா தேவா? என்ன 2 பேரும் பேசிட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நீ சரியான ஆள் தான் குமார். அழுங்காம ராஜு அண்ணாவை என் பின்னாடி தாட்டி விட்டுட்ட. நீ தேவாட்ட பேசணுங்கிறக்காக இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சரி, இந்தா ஸ்வீட் எடுத்து தேவாக்கு ஊட்டி விடு. தேவா, நீயும் வாங்கி குமாருக்கு ஊட்டு. ஆம். அக்கா, என்னாச்சு? ஏன் திடீர்னு தேவா அழுதுட்டு போறா? ஏதாவது பிரச்சனையாக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை குமார். நீ தேவையில்லாம் மனசு போட்டு குழப்பிக்காத. போய் கல்யாண வேலையை பாரு, சரியா? அக்கா, ஏதாவது பிரச்சனையா இருந்தா முன்னாடியே சொல்லுங்க. என்னால தேவா இப்படி அழுகிறத பார்க்க முடியல. எனக்கு கஷ்டமா இருக்கு. குமார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீ மனசு போட்டு குழப்பிக்காத. தேவாக்கு ஆனந்த கண்ணீராக கூட இருக்கலாம்ல. அவ சந்தோஷத்தில் அழுதுருக்கலாம். நீ ஏன் அதை தப்பாக புரிஞ்சுக்கிற? அட ஆமா, இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்ப என்ன பிடிக்கலன்னா அவ அப்பவே சொல்லியிருப்பாளே. ஏன் எதுவும் சொல்லல? அப்போ அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவளுக்கு சந்தோஷம்தான். சந்தோஷமா தான் இருக்கா. தேவா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எனக்கு தெரியும் சின்ன வயசுல இருந்து நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. நான் எந்த கஷ்டத்தையும் உனக்கு தரமாட்டேன். உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமும் நான் இருப்பேன். நான் உனக்காக, நீ எனக்காக. சரிக்கா, நாங்க கிளம்புறோம். சரிப்பா. என்ன இந்த பையன் தேவா மேலே இவ்வளோ பாசமாக இருக்கான்? இவனை நம்ம ஏமாத்துறோமோ? முதல்ல கிறிஷ்கிட்ட இவனை விசாரிக்க சொல்லணும்.
இவன் எப்படிப்பட்டவன்னு